ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக அஃபிஷியலாக வெளியேறியிருக்காங்க. பொதுக்குழுவில் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு திரு வைகோ அவர்கள், நாங்கள் வெளியேறோம், டிவிகேவோடு பயணம் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்பொழுது என்ன கேள்வி அப்படின்னா, திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற மதிமுகவுடைய உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க அங்க போறீங்க இங்க போறீங்கன்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அவங்களால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, 2 எம்எல்ஏக்கள் நீங்க வச்சிருக்கீங்க, அவங்க ரிசைன் பண்ணாங்கன்னா அங்க பலம் கூடும் அப்படின்றதான் நீங்க வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ ரிசைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு 2 பேருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு வைகோ அவர்கள் ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு. 2 பேருமே இந்த பொதுக்குழுக்கும் வரவே இல்லை, ரிசைனும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஓப்பனா அவரு சொல்றாரு. இப்படி இருக்கும் பட்சத்தில் தாவேக்காவுக்கு மதிமுகவில் என்ன பயன்? இவங்க போய் சேர்றதுனால என்ன பயன் இருக்கு? அதான் இப்போ வரிசையா நிறைய கட்சிகள் தாவேக்காவோட போய் சேர்றாங்க. நிறைய கட்சிகளுக்கு பார்த்தோம்னா இங்கே எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க போய் தாவேக்கால சேர்றாங்க. தாவேக்காவுக்கும் அந்த கட்சிகள் வந்து சேரும்போது லாபம் இருக்கு. தாவேக்காவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியில் அந்த வகையில் லாபம் இருக்கு. எல்லாரும் போய் சேர்றாங்கன்னு இப்போ பார்த்தோம்னா எம்டிஎம்கேவும் போய் சேர்றாங்க. ஆனால் இங்கே லாஜிக் என்னன்னு பார்த்தோம்னா, எம்டிஎம்கே கிட்ட இப்போ எம்எல்ஏஸ் இல்லை, 2 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதில் ஒரு எம்எல்ஏ போய் அங்கே சேர்ந்துட்டாரு, திமுகவில் சேர்ந்துட்டாரு. இன்னொரு எம்எல்ஏ பொதுக்குழு மீட்டிங்க்கு வரல. ஆனால் ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பார் போல, அந்த மீட்டிங் நடக்கும்போதே ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பார் போல. அதில் நான் சில காரணங்களுக்காக வர முடியல, ஆனாலும் நான் கண்டிப்பாக கட்சியில தான் இருக்கேன், நம்ம கட்சியை தான் அசம்பிளியில் ரெப்ரசன்ட் பண்ணுவேன் வேற அவர் சொல்லியிருக்கார். ஆனால் தலைவர் பேச்ச கேட்க மாட்டேன். ஆமா, அவரு மீட்டிங்கு வரல. அவர் அசம்பிளியில மதிமுகவையே கூட அவர் ரெப்ரசன்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்னு வரும்போது மாத்தி ஓட்டு போட முடியாது. இந்த படையப்பாள வரும்ல, சட்டெல்லாம் மாப்பிளவர் தான் போட்டிருக்க சட்டை அப்படின்ற மாதிரி என்ன பயன் இருக்குதுல்ல? ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப எம்டிஎம்கே கையில எம்எல்ஏஸே இல்லை. எம்எல்ஏஸே இல்லாமலும் ரைட் தாவேக்காவோட போய் சேரலான்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. திமுகவோட கூட்டணியை முறிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தோம்னா நிறைய செய்திகள் இருக்கு. இப்போ தாவேக்கா நண்பர்கள்லாம் என்கிட்ட ஒரு பதில் சொல்லணும். நம்ம ஏதாவது வீடியோ போட்டோன்னா நம்மளை கச்சா முச்சான்னு திட்டுறது, டாய் டூயின்னு திட்டுறது எல்லாம் ரைட்டு. இப்போ தாவேக்கா பண்ணுறது தூய அரசியலா தீய அரசியலா அப்படின்றத மட்டும் சொல்லணும். இப்போ ஏகப்பட்ட எம்எல்ஏஸ் பார்த்தோம்னா ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ இந்த எம்எல்ஏஸ்லாம் ஜெயிக்கிறதுக்கு கோடிக்கணக்காக பணம் செலவழித்து எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சு தான் பவருக்கு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு கோடிக்கணக்காக பணம் செலவழித்து ஜெயிச்சவங்க அதை தூக்கி போட்டு ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்றாங்கன்னா அவங்க செலவழிச்சதை விட அதிகமாக ஏதோ ஒரு லாபம் கிடைக்கணும்ல, அது கிடைக்கலன்னா போய் சேர மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்ணுறது தூய சக்தி பண்ணக்கூடிய அரசியலா தீய சக்தி பண்ணக்கூடிய அரசியலா? இப்படி அரசியல் பண்றவங்க நேர்மையானவர்களா இருக்க முடியுமா, இருக்க முடியாதா அப்படின்றத நம்ம தாவேக்கா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொல்லணும். தேவையில்லாம திட்டக்கூடாது, பதில் மட்டும் சொல்லணும். இதுக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசணும். தூய சக்தி பண்ணக்கூடிய தீய அரசியல் அப்படின்னு சொல்லலாம். நாங்க தீய சக்தி மாதிரி செயல்பட்டாலுமே தூய சக்தி தான் அவங்களை பொறுத்தளவுல. நாங்க என்ன பண்ணாலும் தூய சக்தி தான் அப்படின்றது அவங்க பாயிண்டா இருக்கு. இதை விட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் நான் இப்ப சொல்றேன். எம்டிஎம்கே அந்த கூட்டணியில போய் சேருவதால அவங்க கையை விட்டு 2 எம்எல்ஏஸ் போறாங்க. அவங்க கையில இருந்து 2 எம்எல்ஏஸ் கையை விட்டு போறாங்க. அந்த 2 எம்எல்ஏ சீட்ல ஜெயிக்கிறதுக்கு எம்டிஎம்கே எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க? அந்த 2 எம்எல்ஏஸ் போனாலும் பரவாயில்ல, அதை தூக்கி போட்டு உதறிட்டு அங்க போறாங்க. அப்ப அந்த 2 எம்எல்ஏவை வச்சு எனக்கு என்ன லாபம் கிடைக்குமோ அதை விட அதிகமா எனக்கு இங்க கிடைக்குதுன்னு அர்த்தம். அது என்ன வகையான லாபமா வேணுமானாலும் இருக்கலாம். அதை யாருனால கொடுக்க முடியுது? தாவேக்காவால. ஸோ இது தூய சக்தி செய்யக்கூடிய அரசியலா தீய சக்தி செய்யக்கூடிய அரசியலா? இதுல இன்னும் ரொம்ப அலாமிங்கான விஷயம் என்னன்னா, திமுக இப்பதான் பவர்ல இருந்து கீழே இறங்கியிருக்காங்க. திமுக சுத்தமான தூய அரசியல்லாம் பண்ணல. திமுக மணி பொலிட்டிக்ஸ் தான் அவங்களால பண்ணியிருக்காங்க. அப்ப திமுகவை விட உங்களுக்கு அதிகமா விஷயங்களை செய்ய முடியுது களத்துல. நேத்து வந்தவங்க நீங்க திமுகவை ஓவர்டேக் பண்ணி போறீங்க. எம்எல்ஏஸே இல்லாத ஒரு கட்சியை உள்ள தூக்கி கொண்டு வந்து போட முடியுது. அந்த கட்சியும் எம்எல்ஏஸே போனாலும் பரவாயில்ல, எனக்கு தாவேக்கா தான் வேணும், இந்த பக்கம் வராங்க.
அப்ப இப்படிப்பட்ட அரசியல் பேசுறாங்க. அதனால தாவேகா நண்பர்கள் தேவையில்லாம சவுண்ட் எல்லாம் கொடுக்காம கரெக்டா பதில் மட்டும் சொல்லணும். இது தூய அரசியலா தீய அரசியலா அப்படின்ற பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளை திட்டலாம். வைகோ அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, விஜய் வந்து என்கிட்ட சொன்னாரு, 2 பேரையும் வந்து நீங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க, அவங்க 2 பேரையும் ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க வந்து நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே என்னிடம் சொன்னாரு அப்படின்னு வைகோ அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்றது வந்து என்ன மாதிரியான பேரத்தில் வருது? குதிரை பேரமா, யானை பேரமா, அது என்ன மாதிரியான பேரம் தெரியல. ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க, விருப்பம் ஒன்றா நீங்கள் வர சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்றது வேற. ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன் அவங்கள அப்படின்றதுல இருக்குல்ல. ஸோ இது வந்து அந்த ஒரு ஆணவத்தின் உச்சமா எப்படி பாக்குறீங்க? அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்களா? பிரஸ் மீட் பாத்தீங்களா? நான் ஃபுல்லா பார்க்கல, நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த பிரஸ் மீட்ல இருக்கு, நிறைய நியூஸ் கார்டும் அது தொடர்பாக வந்து நிறைய கருத்துக்களும் வருது. இது கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி அந்த குதிரை பேரத்தின் எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஆனா விஜய் அவர்கள் சரியான ஆள்கிட்ட பேசல. எம்டிஎம்கேவோட எம்எல்ஏஸே வைகோ அவர்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த எம்எல்ஏஸே வைகோ அவர்களோட கண்ட்ரோல்ல இல்ல, அந்த எம்எல்ஏஸ் திமுகவோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது நம்ம திமுக சின்னத்துல இருந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம், நமக்கு இப்போ ஒரு பவர் இருக்கு, இவங்களை நம்பி நம்மளோட பவரை தூக்கி எறிய முடியாதுன்னு பாக்குறாங்க. அவங்க இருக்கிறது இருக்கட்டும், இவங்களை நம்பி இருக்கிறத தூக்கி போட்டு எங்கேயும் தப்பிச்சு போவானான்னு பாக்குறாங்க. இருக்கிறது இருக்கட்டும்னு யோசிக்கிறாங்க. இவங்க வைகோ அவர்களோட பேச்சையும் கேட்க மறுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கிளியரா தெரியுது இதுல நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது. வைகோ அவர்களும் அவரோட மகனும் அவங்களோட நலன் சார்ந்து செயல்படுறாங்க. தாவேகா அவங்களுக்கு தேவை இருக்கு, எம்எல்ஏஸ் தேவை இருக்கு. ஸோ எம்எல்ஏஸை ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வைகோ அவர்களுக்கு அவரோட மகனுக்குலாம் வாய்ப்பு ஏற்படுது, எம்டிஎம்கேவுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுதுன்னு வச்சுப்போமே. ஸோ அதுக்காக இந்த விஷயங்கள் பண்றாங்க. இன்னைக்கு எம்டிஎம்கே பார்த்தா அங்க போய் சேர்றாங்க. இந்த எம்எல்ஏஸை பொறுத்தளவு அது உங்க பிரச்சனை, நீங்க வேணா நீங்க அங்க போய் சேர்ந்துக்கோங்க. எனக்கு எம்எல்ஏ பதவி இருக்கு, திமுக சின்னத்துல நான் நின்றுருக்கேன். ஸோ அப்ப திமுக தயவுல தான் நான் நின்றுருக்கேன். அப்ப இருக்கிறத நான் கட்டி காக்கணும், அவ்வளவுதான். எனக்கு அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. அவர் வந்து ஜெயிக்க வைக்கிற அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. ஸோ கம்ஃபர்டபுளா அவங்க இந்த பக்கம் இருக்காங்க. ஸோ அதனால இது இப்படியும் பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்குன்னு பார்க்கலாம். திருப்பி ரீஎலெக்ஷன் வச்சா ஜெயிக்க முடியுமா, பை எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஆனா இது அப்பட்டமான குதிரை பேர் அரசியல் தான். இதுக்கு முன்னாடியும் அதுதான் நடந்திருக்கு. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்பதான் நீங்க கோடிக்கணக்கான பணம் செலவழிச்சு ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறாரு. எம்எல்ஏ ஆகி 1 மாசத்துல அந்த பதவியை தூக்கி போட்டுட்டு தாவேக்காவுக்கு ஒருத்தர் போறாருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, 5 வருஷம் பவர்ல இருப்போன்றதுக்காக தான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே கரப்ஷன் தான், இதுவே கரப்ஷன் தான். ஆனா 5 வருஷம் பவர்ல இருப்போன்ற நினைப்புல ஒருத்தன் செலவு பண்ணிக்கிட்டு ஒரே மாசத்துல தூக்கி போட்டு இங்க போறான்னா அதை விட பெரிய பெனிஃபிட். அப்ப இது அதை விட பெரிய கரப்ஷன். ஏற்கனவே இருந்த கரப்ஷனை விட இது பெரிய கரப்ஷன். ஸோ அதனால இது எனக்கு தெரியல, இது என்ன மாற்றம்னு தெரியல. இது என்ன மாற்றம், என்ன முன்னேற்றம் ஒன்றும் நமக்கு புரியல. ஆனா நம்ம என்ன பேசினாலும் டேய் விஜயெல்லாம் திட்டாதீங்கடான்றாங்க, தாவேக்காவை விமர்சிக்காதீங்கன்றாங்க. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து மதிமுகவுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய கொள்கை, மற்ற கட்சியோட நிலைப்பாடு, கொள்கை அதெல்லாம் தாண்டி ஒரு புது கட்சியினுடைய நிலைப்பாடு, கொள்கை இருக்குல்ல. ஸோ அதுதான் இப்பொழுது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். மதிமுக தொடர்ச்சியா இதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருப்பாங்க, சூப்பர் அப்படின்னுவாங்க, அப்புறம் அவங்க முன்னாடியே அவுத்து வீசிட்டு தான் வருவாங்க. அது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டே அப்படி தான். ஆனால் தூய அரசியல்னு இன்னைக்கு வந்த நீங்க அதே அரசியல் பண்றீங்க அப்படின்னா என்ன மாற்று தான்? நீங்க 60 வருஷமா திமுக பண்ண அரசியல், திமுகவுக்கு இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு 60 வருஷம் ஆச்சு. அதிமுகவுக்கு இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு ஏறக்குறைய 60 வருஷம் ஆச்சு. இவங்க அதெல்லாம் 2 வருஷத்துல கத்துக்கிறாங்க. அதுக்கான காரணமே என்னன்னா, இப்ப திமுக, பாஜக, அதிமுக இந்த கட்சிகளுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் ஃபண்ட் பண்ணக்கூடிய சக்திகள் இன்னைக்கு தாவேகா பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் அதிகமான பவர் இன்னைக்கு இருக்கு. அது போக இப்போ தாவேகாவை பொறுத்தளவுல பொலிட்டிக்கலாக அவங்க திமுகவை கார்னர் பண்ணணும்னு பார்க்குறாங்க. உண்மையாக அதுதான் விஷயம். இப்போ திமுகவோட ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தையாக உடைக்கிறாங்க. இப்போ திமுக ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அலைன்ஸ் தான் திமுகவோட ப்ரைடு. இந்த அலைன்ஸ் பார்த்தோம்னா மிகப்பெரிய உலகத்திலே ஸ்ட்ராங்கான அலைன்ஸ், இதுதான் இன்டாக்டான அலைன்ஸ், இது என்ன ஆனாலும் உடையாது, வெற்றி கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அலைன்ஸை பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பர்பஸ் உண்டு. எந்த கட்சியுமே சும்மா தேவையில்லாமல் சேர்க்கறது கிடையாது.
கொஞ்சம் கடைசி காலகட்டங்களில் கொஞ்சம் ஓவர் காஷியஸாக டிஎம்டிகேவெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருந்தாலும் மோஸ்ட்லி அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு பர்பஸ் உண்டு. அந்த கட்சிகள் ஒரு வேலையை செய்வாங்க உள்ள. குறிப்பாக இப்போ கம்யூனிஸ்ட்கள் எடுத்துக்கிட்டோம்னா தொழிலாளர் நலன் சார்ந்து பேசுறது, அந்த ஓட்ஸை உள்ளே கொண்டு வர்றது. ரெண்டாவது விசிகே எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பேசுறது. ஐயுஎம்எல் எடுத்துக்கிட்டோம்னா மைனாரிட்டி பொலிட்டிக்ஸ் பேசுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ திமுகவோட ஒவ்வொரு கைகளையே அவங்க வெட்டுறாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களையாக பறிக்கிறாங்க. மைனாரிட்டிஸா ஐயுஎம்எல்ல தூக்கியாச்சு, காங்கிரஸ் தூக்கியாச்சு. அப்போ உங்களுக்கு ஆன்டி பிஜேபி பாலிட்டிக்ஸ் அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அடுத்தது இடதுசாரிகளை தூக்கியாச்சு. நாங்கள் இந்த முற்போக்கு, தொழிலாளர் நலன், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பேச முடியாது. இப்போ கடைசியாக எம்டிஎம்கேவையும் நீங்கள் தூக்கியாச்சு. எம்டிஎம்கேவை பொறுத்தளவில் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸோட ஒரு ஒரு விதமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அவங்க களத்தில் பண்ணுற வேலை அதுதான். அவங்க பேசுகிற அரசியல் வேறையாக இருந்தாலும் களத்தில் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸோட ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி திமுகவை ஒன்று ஐசோலேட் பண்ணுறது, அவங்க அலைன்ஸை கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணியாச்சு. அந்த அலைன்ஸ் பண்ணிட்டு இருந்த அந்த அலைன்ஸ் கட்சிகள் பண்ணிட்டு இருந்த அந்த வேலைகள் இருக்கு பாருங்க, அதை இப்போ தாவேக்காவுக்கு பண்ண வைக்கிறாங்க. அந்த வேலையை நீங்கள் எங்களுக்கு இனி பண்ணுங்க. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஸோ இதில் எந்த மாற்றமும் நடக்கலை. ஒரே மாற்றம் என்னன்னா, அதிமுக இருந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக தாவேக்கா உட்காந்துருக்காங்க. அதை தாண்டி சிஸ்டம்ல வேற எந்த மாற்றமும் கொண்டு வரப்படவில்லை. ஸோ இப்போ எம்டிஎம்கே உள்ள கொண்டு வராங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சீட் டேலி இன்க்ரீஸ் ஆக போறதில்ல தாவேக்காவுக்கு. அசம்பிளியில் ஓவரால் ஸ்ட்ரென்த்தும் குறைய போறது இல்லை. ஏன்னா 2 பேரும் ரிசைனே பண்ணல. ஸோ அசம்பிளியில் ஓவரால் ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக போறது இல்லை. ஸோ தாவேக்காவுக்கு இந்த நம்பர் கேம் இருக்கு பாருங்க, இப்ப அதுல ஒரு பயனும் கிடையாது. பட் இருந்தாலும் திமுகவை ஐசோலேட் பண்ணிடலாம். இப்போதைக்கு திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்னர்னா டிஎம்டிகே தான், பெரிய பார்ட்னர்னா வேற யாருமே கிடையாது. ஸோ அந்த வகையில கம்ப்ளீட்டா இன்னைக்கு ஐசோலேட் பண்ணி விட்டாச்சு. இது தாவேக்காவுக்கு பெரிய வெற்றி தான். நான் சொன்ன மாதிரி இந்த அலையன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண அலையன்ஸ் அது. அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த அலையன்ஸை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு திமுக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். மேலோட்டமாக சொல்லணும், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சோடனே இன்னைக்கு அந்த அலையன்ஸ் கையை விட்டு போயிடுச்சு. ஒன்று வெற்றியும் கொடுக்கல, ரெண்டாவது அந்த அலையன்ஸால் இன்னைக்கு பிரோஜனமும் இல்லை திமுகவுக்கு. ஸோ கையை விட்டு போயிடுச்சு. அதை பண்ணணும். திமுகவை ஐசோலேட் பண்ணுறதுக்காக அதை பண்ணுறாங்க. இதுவே வந்து மதிமுகவுக்கு அந்த 2 எம்எல்ஏக்களும் அவங்களுடைய சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த அணி மாறுவது அப்படின்றது முன்னாடியே நடந்திருக்கும். அன்னைக்கே வந்து நடந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போய் நடந்திருக்கும். இவங்க திமுக எம்எல்ஏவாக இருக்கவே ஒரு பேச்சுவார்த்தை 2 பக்கமும் போயிருக்குன்றதான் புரிஞ்சிக்க முடியுது. அவங்க ரிசைன் பண்ண வைக்கிறதா, ரிசைன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு என்ன விஷயம் பண்ணுறது, ரிசைன் பண்ணால் என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போய் 1 மாதம் கடந்து அந்த கூட்டணியானது உடைஞ்சி மதிமுக இந்த பக்கம் வராங்க. அப்போது இதற்கிடையே வந்து 1 மாதம் மதிமுக இங்கே வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னா எந்த பயனும் இல்லாமையா வருவாங்க? அதான் சொல்றேன், இவ்வளவு விஷயம் பயன் இருக்கு தாவேக்காவுக்கு. அவங்களுக்கு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாதே தவிர நான் சொன்ன மற்ற பயன்கள்லாம் இருக்கு. மதிமுகவுக்கும் அந்த பயன்கள் சில, மதிமுகவுக்கு கண்டிப்பா நிறைய பயன் இருக்கு. மதிமுக நான் சொன்ன மாதிரி அவங்க கையில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏஸை தூக்கி போட்டு வராங்க. அந்த கட்சிக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஃபியூச்சர் பெருசா இல்லைன்றது தான் பரவலான பார்வை. ஏன்னா அந்த கட்சி பெருசா இருந்து இன்னைக்கு தேஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 4 சீட் கொடுத்து அதுல 2 சீட் நீங்க ஜெயிச்சு திமுக சின்னத்துல தான் உங்களால ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. அப்படி கிடைச்ச எம்எல்ஏ சீட்டை நீங்க தூக்கி போட்டு வரீங்க. நீங்க எனக்கு எம்எல்ஏ சீட்டே வேண்டான்னு தூக்கி போட்டு அந்த பக்கம் போறீங்க நீங்க. அப்ப இதுல என்ன பெரிய விவாதம் வேண்டி இருக்கு? அந்த 2 எம்எல்ஏக்களை விட தாவேக்கா தான் உங்களுக்கு முக்கியமா படுறாங்க. அப்ப தாவேக்கா முக்கியமா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு செய்யறாங்கல்ல, அதை விட பெருசா ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒன்று டெலிவர் பண்ணணுமே. ஸோ அதனால இதுலேயே நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது இன்னொன்றும் பேசுகிறாங்க, சுயமரியாதையெல்லாம் இழந்து அங்கே இருக்க வேண்டிய சூழல் இருந்தது, நம்ம சின்னத்தில் கூட போட்டியிட முடியல. அவங்க சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாங்கன்னா தோத்துருப்பாங்க. இன்னைக்கு திமுக சின்னத்தில் நின்னனால தான் அவங்களால 2 பேருக்கு ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் என்னன்னா, இன்னைக்கு அந்த 2 பேரும் உங்களை நம்பி வரமாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது என்னோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் எங்க இருக்கு, யாரால என்ன ஜெயிக்க வைக்க முடியும்னு அவங்க 2 பேருக்கும் தெரியுது. அதனாலதான் உங்களை நம்பி உங்க பின்னாடி வரமாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க அதெல்லாம் சொல்லியிருக்கவே கூடாது. மீட்டிங் நடக்கும்போது எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சது, அவருக்கு வர முடியல அப்படின்ற விஷயத்த பகிர்ந்திருந்தாரு. அவர் லிட்டரலா உங்க பேச்ச கேட்க மாட்டேன்றாரு. ஆமா, அவர் உங்க எம்எல்ஏயா, நீங்க சொன்னீங்கன்னா பட்டுனங்க வந்து உட்கார்ந்து இருந்திருக்கணும். அவர் உங்க பேச்ச கேட்கவே ரெடியா இல்லை. ஸோ அவங்களுக்கு தெரியுது உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுது. அப்ப எப்படி உங்களை நம்பி அவர் ஜெயிக்க முடியும்?
ஸோ அதனால ஏதோ பெரிய தனியாக நின்றுருந்தா இன்னைக்கு நமக்கு 2 சீட் கிடச்சிருப்பாங்க. நம்ம சின்னத்தில் நின்றுருந்தா நமக்கு இன்னைக்கு 2 சீட் நம்ம கிட்ட இருந்திருக்கும். நம்ம பாட்டுக்கு அங்கே போய் டைரெக்டாக போய் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பிசிகே மாதிரி நம்மளும் நல்லா பவர் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். தனியாக நின்றுருந்தீங்க, தனி சின்னத்தில் உங்கள் சின்னத்தில் நின்றுருந்தீங்கன்னா தோத்துருப்பீங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இதுவும் இருந்திருக்காது. இன்னொரு பக்கம் தாவேக்கா பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு இடைத்தேர்தலை வலிந்து திணிக்கிறாங்க. அவங்களுடைய பயனுக்காக, அவங்களுடைய நன்மைக்காக சம்மந்தம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதி 12 தொகுதிக்கு வந்து தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்ற பேச்சு இருக்கு. இது வரைக்கும் வந்து 6 ரிசைன் பண்ணப்பட்டிருக்கு. 2 ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு விஜய் வந்து வலியுறுத்தி இருக்காரு 2 மதிமுக எம்எல்ஏக்களை. ஸோ வந்து இவ்வளோ பெரிய இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் வலிந்து திணிக்கப்படுது. காரணம் விஜய் தன்னுடைய கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக. ஸோ இவங்க எப்படி ஒரு மாற்று தூய சக்தி அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படி மக்கள் நம்புறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அதான் இப்போ தாவேக்காவோட ஆட்டிடியூடையும் அது காட்டுது. தாவேக்காவோட ஆட்டிடியூடையும் காட்டுது, முதல்வரோட ஆட்டிடியூடையும் காட்டுது. அவங்கள பொறுத்தளவில் அடுத்தவங்கள சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. அடுத்தவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான இடத்துலையும் நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு அல்டிமேட் பவர் வேணும். எப்படி அன்கண்ட்ரோல்டு அல்டிமேட் பவர் வேணும். என்னை யாருமே கண்ட்ரோல் பண்ற மாதிரியான இடத்துல நான் இருக்கக்கூடாது. அதுதான் அவங்க விருப்பமா இருக்கு. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ குழப்பங்களை அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இடதுசாரிகள் ஏதோ அடிச்சோம் கவிழ்த்தோம்லாம் வீழ்த்திட மாட்டாங்க தாவேக்காவை, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்ட்டி. இதுக்கு முன்னாடியும் திமுகவெல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க. அவங்க அடித்தோம் கவிழ்த்தோம்னு தூக்கி போட்டு போகிற ஆட்கள் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும்னா ரன் பண்ணலாம். கருணாநிதி அவர்கள்லாம் பண்ணியிருக்காரு, நீங்களும் தாராளமாக பண்ணலாம். ஆனால் உங்களை பொறுத்தளவில் டாமினன்ட் பொசிஷனும் நான் இருக்கணும், ஹைப்பர் டாமினண்ட்டாக நான் இருக்கணும். நான் அடுத்தவனை சார்ந்து இருக்க மாட்டேன். அடுத்தவன் டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணுற இடத்துல நான் பலவீனமாக உட்காந்துருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான் அவங்களோட ஒரே விஷயம். ஸ்ட்ராங்காக நான் மூவ் பண்ணு. ஜெயலலிதா அவர்கள் மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் வேணும். என்னை யாரும் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கக்கூடாது, நான் யாருக்கும் பதில் சொல்கிற இடத்துலையும் நான் இருக்கக்கூடாது. அதுதான் அவங்க ஆட்டிடியூட். இல்லை வேற எதுவுமே கிடையாது, இதுதான் அவங்க ஆட்டிடியூட். இப்போ ஒன்றும் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியலன்ற சூழல்லாம் இல்லை, அவங்க ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ. பட் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் பண்ணுறாங்க, மதிமுகவை உள்ளே கொண்டு வராங்க, நிறைய எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணுறாங்க, அதிமுக 2ஆ உடையுது, அப்புறம் திருப்பி ஒரு குரூப் இங்கே வராங்க அங்கே போகிறாங்க, ஏகப்பட்ட கூத்துகள் நடக்குது. எல்லாமே எதுக்குன்னா அவங்களுக்கு அன்லிமிட்டெட் பவர் வேணும். ஸோ இந்த வேர்டிக்டோட பியூட்டி அதுதான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பேட்டர்னை பார்க்க முடியுது. எந்த விஷயத்தையுமே தாவேக்காவால் முழுமையாக பண்ண முடியல. முழுமையாக ஃபுல் ஃபில்ஜா அவங்களால எந்த விஷயத்தையும் பண்ண முடியல. எலெக்ஷன்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆனா 108 தான் வாங்குறாங்க, 118க்கு வந்து சேர முடியல. ஸோ அப்படியே அந்த பவுண்டரி கிட்ட வந்து அந்த ஃபினிஷ் லைன் கிட்ட வந்து ஸ்டாப் ஆறாங்க. அதிமுகவை உடைக்க முயற்சி பண்றாங்க, அதையும் முழுமையா உடைக்க முடியல. வராங்க போறாங்க, என்னெல்லாமோ சிக்கல் ஏற்படுது, அப்புறம் அதிமுக ஹோல்ட் பண்ணிடுறாங்க ஓரளவுக்கு. ஸோ அதையும் அவங்களால முழுமையா செய்ய முடியல. இப்போ இந்த எம்டிஎம்கே சமாச்சாரத்தையும் எடுத்துக்கோங்க, அதையும் முழுமையா பண்ண முடியல. எம்டிஎம்கேன்ற நேமை மட்டும்தான் இங்கே உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. உள்ள இருக்கக்கூடிய பவர் என்ன பண்ணுது, அந்த பக்கம் போயிடுச்சு. பொலிட்டிக்கல் பவர் அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ அப்போ இவங்களுக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கு. அதனால இவங்களோட விருப்பம் என்னவா இருக்குன்னா, முழுமையா நம்ம எல்லாத்தையும் கைக்குள்ள கொண்டு வந்துடணும், நம்ம கிட்ட கம்ப்ளீட் பவர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த வேலையையும் அவங்களால ஃபுல்லா கம்ப்ளீட்டா பண்ண முடியுமான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. ஓகே, ஆனால் முழுமையாக முயற்சி பண்ணுறாங்க. பை எலெக்ஷன்ஸில் நம்ம எப்படியாவது ஸ்கோர் பண்ணணும், ஒரு 10-15 சீட்டு கூட வரட்டுமே, பை எலெக்ஷன் நடக்கட்டுமே, ஒரு 10 சீட்டுக்கு மேலே நடக்கட்டுமே பை எலெக்ஷன், ஒரு சின்ன ஒரு பஃபர் வச்சுக்கலாம். எதுக்கு தேவையான 6-7 மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், வச்சு நம்ம முட்டி மோதி பார்க்கலாம். ஓகே, ஆனால் நம்ம மற்றவங்க நம்பி இருக்கக்கூடாது, கம்யூனிஸ்டர்கள் நம்பி இருக்கக்கூடாது, மற்ற ஆட்களையும் நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ பார்க்குறோம், இப்போ பார்க்கும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் போக போக நிஜமாவே பிரச்சனைகள் வரும். அப்போ உங்களை கேள்வி கேட்பாங்க நிறையா. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் குறித்த பிரச்சனைகள் வரும். பாஜக குறித்த நிலைப்பாடை நீங்கள் சில இடங்களில் ஸ்ட்ராங்காக எடுத்து தான் ஆகணும். இப்போ பேசுகிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இப்போ பார்த்தோன்னா நாங்கள் மத்திய அரசோட மோதல் கடைபிடிக்க மாட்டோம், அரசியல் வேற, நிர்வாகம் வேற, நிர்வாகம்னு வரும்போது நாங்கள் மத்திய அரசோட சுமூகமாக போவோம். இதெல்லாம் என்ன கதைனே எனக்கு புரியல. அதுவும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்தா அடிச்சு விடுறாங்க, புது புது சட்டங்கள் கொண்டு வராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் 6 மாதம் நீங்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அது என்ன சட்டம்னு யாருக்கும் தெரியல. 6 மாதம் தாவேக்காவை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்புறம் செகண்ட் வந்த சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது பொலிட்டிக்கலாக நீங்கள் தாவேக்காவை பிஜேபி அப்போஸ் பண்ணலாமா, ஆனால் நிர்வாக ரீதியாக பாஜகவோட சண்டைக்கு போகக்கூடாது, மத்திய அரசோட சண்டைக்கு போகக்கூடாது. அது எனக்கு புரியல. அது எப்படி ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும்? அதாவது நீட்டை நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்ப்பீங்க, ஆனால் நிர்வாக ரீதியாக நீட்டை எதிர்ப்பீங்க. அது எப்படி நீங்கள் பண்ண முடியும்? அரசியலுக்கும் உங்களோட ஆட்சிக்கும் சம்மந்தம் இருக்குது சார். அரசியல் வேற, ஆட்சி நிர்வாகம் வேற கிடையாது. நீங்க ஒரு அரசியலை முன்வைக்கிறீங்கனாலே அந்த அரசியல் சார்ந்த ஒரு நிர்வாகத்தையும் ஆட்சியும் தான் நீங்க கொடுக்கணும். நான் அரசியல் ரீதியா நீட்டுக்கு எதிராக பேசுவேன், ஆனால் நிர்வாகம்னு வரும்போது நான் ரூல் பண்ணுவேன், நீட்டை ஏற்றுப்பேன். இது என்ன லாஜிக்? இது இப்படி புது புது சட்டங்கள் நிறைய கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. தாவேக்கா சூப்பராக ஹேண்டில் பண்றாங்க. மத்திய அரசோட நம்ம வீணா எந்த சண்டைக்கும் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டேன். நீ வீண் சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம், ஆனால் இஷ்யூ பேஸ்டா நீங்க நிற்கணும்ல. அது எப்படி நீங்க மத்திய அரசோட மோதாம நீங்க ஸ்ட்ரைட்டா எல்லாத்தையுமே பண்ணிட்டு போவீங்க? நிறைய முரண் இருக்குல்ல. முரணே இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கே தெரியுது. அதனாலதான் நீங்க பிஜேபியை கொள்கை எதிரின்றீங்க. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்களோட. அப்ப எப்படி அவங்க சொல்ற விஷயம் எல்லாத்தையும் உங்களால ஏத்துக்க முடியும்? ஓகே. ஸோ இவங்களோட இந்த பொலிட்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய நேரங்கள் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஓகே. இன்னொரு பக்கம் நேற்று ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்புமே ரொம்ப சர்ச்சையாக மாறி இருக்கு. கர்நாடகத்தை சேர்ந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய நிறுவனர் அவர் வெங்கட நாராயணா அவரை தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமனம் பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு, விஜய் அவர்களுடைய கவர்மெண்ட். அவர் ஜனநாயகன் படத்தை தயாரித்தவர். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த படத்தை தயாரித்ததன் காரணமாக அவருக்கு ஒரு பெனிஃபிட் இங்கே செய்து தரப்பட்டிருக்கு அப்படின்ற விமர்சனங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழே தெரியாத ஒருத்தர், கர்நாடகத்தை சேர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கான சிறப்பு பிரதிநிதியாக டெல்லியில் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த மேகதாது இஷ்யூவில் இவர் என்ன ஸ்டாண்ட் எடுப்பார், தமிழ்நாடு சார்பாக என்ன விஷயங்களை உண்மையாக அங்கே சொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நியமனத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இவர் வெங்கட நாராயணா அப்படின்ற ஒரு பொறுத்தளவு நல்லா ஹைலி குவாலிஃபைடான ஒரு இண்டிவிஜுவல், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது. அவர் கர்நாடகா பேஸ்ட் பிஸ்னஸ் மேன். அவர் இப்போ இவர் நயனார் நாகேந்திரன் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் பேச தெரியாத ஒருத்தரால் எப்படி தமிழ் மக்களை ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்ற கேள்விகள்லாம் அவரும் எழுப்பியிருந்தார். ஆனால் சில பேர் பார்த்தோம்னா அவர் தமிழ் ஓரளவுக்கு பேசுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, இன்டர்வியூஸ் கூட மோஸ்ட்லி அவர் இங்கிலீஷ்ல தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன். ஏன்னா தமிழ் இன்டர்வியூ கிடைக்குமான்னு. மோஸ்ட்லி அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதும் இங்கிலீஷ்ல தான் இன்டர்வியூ கொடுக்கும். ஸோ அப்போ மோஸ்ட்லி அவர் அப்போ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆமாம், தமிழில் மேபி அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். பட் என்னன்னா அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது. அவர் பேசிக்லி அவர் கர்நாடகாக்காரர். இப்போ இதுல இருக்க பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன். இப்போ அவர் கர்நாடகா பேஸ்ட் பிஸ்னஸ் மேன், பிரிஸ்டீஜ் குரூப்போட சிஇஓவும் இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி. ஸோ அவர் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு ஹை ப்ரொஃபைல் இண்டிவிஜுவல். இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஜனநாயகன் படத்துக்குலாம் செலவழிச்சிருக்காரு. அவர் அந்த படத்தை ரிலீஸே பண்ணலாலும் ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியுது. அப்போ ஒரு பிக் ஷாட், அவர் ஒரு பெரிய ஒரு மனிதனாக இருக்கார். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னா கவர்மெண்ட்டோட சப்போர்ட்லாம் அவருக்கு ரொம்ப அவசியம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை மீறிலாம் செயல்பட்டு முடியாது. அவருக்கு தமிழ்நாடோட கவர்மெண்ட்டோட சப்போர்ட்லாம் ரொம்ப அவசியம். பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு டெஃபினட்டாக தேவை. அப்படி இருக்கும்போது இப்போ தமிழ்நாடா கர்நாடகாவான்னு வரும்போது அவரோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் அங்கே கர்நாடகாவில் இருக்கு. அப்போ இது ஒரு பெரிய சிக்கல் இல்லையா? அவரோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இங்கே இருந்தால் கூட பரவாயில்ல. அவர் தமிழ்நாடை சார்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனுங்க. அவரோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட், அவரோட பொருளாதார நலன் தமிழ்நாட்டை சார்ந்து இருக்கு. ஸோ அவர் பிறப்பால் அங்கே இருக்கவராக இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு எதிராக போக மாட்டார். ஏன்னா அவரோட ஃபியூச்சர் எல்லாமே தமிழ்நாடை சார்ந்து தான் இருக்கு. பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே தமிழ்நாடு சார்ந்தா இருக்குன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட சூழலே இல்லை. அவரு கர்நாடகா பேஸ்ட் பிஸ்னஸ் மேனாக இருக்கார். ஸோ அங்கே தான் பெரிய ஒரு சிக்கலாக இருக்கு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் தமிழர்களே இல்லையாங்க இந்த மாதிரியானா? அதை தாண்டி அரசியல்வாதிகளே இல்லையா? ஆமா, தாவேக்காவோட அரசியல்வாதிகள் இல்லையா? பிசினஸ் மேன் தான் கொண்டு போய் நீங்க நியமிக்கணுமான்றது. இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பொறுப்பை பொறுத்தளவுல மினிஸ்டர் ரேங்குக்கு சமமான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. பே ஸ்கேல்லாம் பார்த்தோம்னா மினிஸ்டர்ஸுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பே ஸ்கேல் வழங்குறாங்க. சிஎம் ஆஃபீஸோட டைரக்டா அவர் கம்யூனிகேட் பண்ண முடியும். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி இந்த பியூரோக்ரஸி வழியெல்லாம் வரணும் அவசியம் கிடையாது. டைரக்டா லைன் ஆஃப் கம்யூனிகேஷனை சிஎம் ஆஃபீஸோட அவருக்கு மெயின்டைன் பண்ண முடியும், சீஃப் செக்ரட்டரியோட மெயின்டைன் பண்ண முடியும். ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. அதே மாதிரி சிஎம் முக்கியமான கான்ஃபரன்ஸ்லாம் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ மினிஸ்டர்ஸ்க்கு இருக்கிற பவர்ஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய இந்த பதவிக்கு இருக்கு.
அப்படி இருக்கும்போது ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்கும்போது அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் அந்த பொறுப்பை வகிச்சிருக்காங்க. விஜயன் அவர்களாக இருக்கட்டும், தலவாய் சுந்தரம், ஸோ எம்பிஸ் அவங்கலாம், அதுபோக பொலிட்டீஷியன்ஸ் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜும் வேணும், அப்புறம் மத்திய அரசு எப்படி இயங்குதுன்றதும் புரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த யூனியன் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனிங்கும் உங்களுக்கு கிளியராக புரியணும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் முதல்ல தமிழ்நாடை பற்றி உங்களுக்கு புரிதல் வேணும், தமிழர்களோட நலன் என்னன்றது தெரியணும், தமிழ்நாடோட ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியணும், அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக விஷயங்களை செய்து முடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் பர்ஃபெக்டாக அவங்க விஜயன் மாதிரியான ஆட்கள், தலவாய் சுந்தரம் மாதிரியான ஆட்கள் அவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தர் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வராரு, இவருக்கு பியூரோக்ரஸி சார்ந்த அனுபவமும் இல்லை, அரசியல் சார்ந்த அனுபவமும் இல்லை, ரெண்டாவது தமிழ்நாட்டுக்காரரும் இல்லை. அங்கதான் இங்க சிக்கல். ஸோ முக்கியமான கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் வேற ஆளே இல்லையா? அதான் முக்கியமான கேள்வி. இது பார்க்கும்போது எனக்கே வருத்தமா இருக்கு. இந்த விஷயம் மற்ற ஸ்டேட்ல நடக்குமா? இவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை உட்கார வைப்பாங்களா? அப்ப ஏத்துப்பாங்களா அவங்க? ஆமா, எதிர்கட்சிகள் இப்போ டிவிகேவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க இது அரசனுடைய முடிவுங்க, தனிப்பட்ட முடிவு. அவங்க கம்யூனிஸ்டுகள் அப்படிதான் பேசுவாங்க, யாரோட நியமிக்கட்டும் அப்படின்றாங்க. நான் சொல்றேன், கம்யூனிஸ்டுகள் அப்படிதான் பேசுவாங்க. இந்த மாதிரியான இஷ்யூல கம்யூனிஸ்டுகளோட ஸ்டாண்ட் இப்படிதான் இருக்கும், நேஷனல் பார்ட்டிஸோட ஸ்டாண்டும் இப்படிதான் இருக்கும். கம்யூனிஸ்டோட ஸ்டாண்ட் இப்படிதான் இருக்கும், காங்கிரஸோட ஸ்டாண்ட் இப்படிதான் இருக்கும், பிஜேபியோட ஸ்டாண்டும் இப்படிதான் இருக்கும். பிஜேபி அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல சொல்றாங்க, பட் யூசுவலா தமிழராக தான் இருக்கணுமா அப்படின்ற கேள்விலாம் வரும்போது பிஜேபியும் ஏறக்குறைய அந்த ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க. பட் இந்த இடத்துல நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசுறாரு. ஸோ நேஷனல் பார்ட்டிஸ் ஹிஸ்டாரிக்கலாகவே இப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நிறைய இஷ்யூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க. தேசிய கீதம் 2 தடவை ஏன் பாடினாங்கன்னு சொல்லும்போது நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாருமே ஒரே ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பரவாயில்ல பாட்டோம். ரீஜனல் பார்ட்டிஸ் அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. இங்க இருக்கக்கூடிய எந்த ரீஜனல் பார்ட்டிஸும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. அது கரெக்டு தப்புன்றதை தாண்டி ஒரு வேறுபாடு இருக்குன்றதை நான் காட்டுறேன். கம்யூனிஸ்டுகளுக்கு அதுல ஏன் 2 தடவை பாடினா எத்தனை வேணாலும் பாடிட்டு போலாமே அப்படின்றாங்க. ஆனா ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படி பேசலையே, அதிமுக அப்படி பேசலையே, இவருடைய மற்ற சிறிய கட்சிகள் அப்படி பேசலையே, ஆனா கம்யூனிஸ்டுகள் அப்படி பேசுறாங்க. ஏன்னா அவங்க நேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை அணுகுறாங்க. ஸோ அவங்க இதை பேசுறாங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அவங்க எப்பவுமே இப்படிதான், ஏதாவது ஒரு சீரியஸான இஷ்யூ வரும்போது தமிழர்களுக்கு முதல்ல தான் குத்துவாங்க. அது காங்கிரஸும் குத்திருக்காங்க, இடதுசாரிகளும் குத்திருக்காங்க, எல்லா நேஷனல் பார்ட்டிஸும் அதை பண்ணுவாங்க. பட் நம்ம இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும்ல. இப்போ ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல வந்து இந்த காவேரி இஷ்யூல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பஸ் நிறுவனம் கர்நாடகாவில் பெங்களூர்ல வந்து கொளுத்தப்படுது. கேபிஎன் பஸ் கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேருந்துகள் எரிக்கப்படுது. தமிழ்நாடு பேஸ்டு அங்கேருந்து எரிக்கப்படுது. ஸோ இப்போ என்னன்னா, இவர் வந்து கர்நாடகாவிலே பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு இருப்பார். இந்த காவேரி இஷ்யூலாம் வரும்பொழுது நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது, நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தமிழ்நாட்டு பக்கம் நின்னோம் அப்படின்னா இங்கே நம்ம தயாரிக்கிற படம் ஓடுமா, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அங்கே வண்டியை நிறுத்துறாரு, அதுக்கே கொளுத்திட்டானுங்க. இப்போ என்னன்னா, அவர் ஓப்பனா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய இடத்துக்குலாம் தள்ளப்பட மாட்டார். ஆனால் பேசி ஆகணும்ல, அதான் ஓப்பனா வெளியே பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட மாட்டார் அவர். ஆனா இப்ப கர்நாடகா நம்மளோட பாயிண்ட் என்னன்னா, அவரோட அலிஜென்ஸ் எங்க இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. ஆனா கர்நாடகால இருந்து ஒருத்தன் பார்க்கும்பொழுது அப்போ இவர் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாரு, தமிழ்நாட்டுக்கு ஸ்டாண்டு தான் எடுப்பாரு அப்படின்ற ஒரு மனப்பான்மை தானே இருக்கும். இப்போ அவர் வந்து அதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இல்லை நான் உங்க பக்கம் தான் நிற்கிறேன், என் ப்ராப்பர்ட்டிலாம் ஒன்றும் பண்ணிடாது, என் படத்தை நல்லா ஓட வைங்க அப்படின்னு கர்நாடகா மக்கள் கிட்ட சரண்டர் ஆக வேண்டிய ஒரு நிலையில தானே அவர் தள்ளப்படுவார். ஸோ அவர் டபுள் எந்த ஸ்டாண்டுமே அவர் தெளிவாக எடுக்க முடியாதுன்ற நிலை தான். அது ரைட்டு. ஆனால் அவர் வந்து ஓப்பனாக வெளிப்படையாக பப்ளிக்காக ஸ்டாண்டெல்லாம் எடுத்து ஒரு பொலிட்டிஷியன் கெப்பாசிட்டியில் அவர் செயல்பட போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் என்னோட கன்சர்ன் என்னன்னா, ஒரு அலிஜென்ஸ் எங்கே இருக்கும். இப்போ ஒரு தமிழ்நாட்டுக்காரனாக இருக்கான்னா எனக்கு வேற எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுமே எனக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. காவிரி இஷ்யூவில் எனக்கு ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கும், முல்லை பெரியார் இஷ்யூவில் எனக்கு தமிழ்நாடு சார்ந்த ஸ்டாண்டு தான் இருக்கும், அதே மாதிரி கச்சத்தீவு இஷ்யூலையும் எனக்கு தமிழ்நாடு சார்ந்த ஸ்டாண்டு தான் இருக்கும். ஏன்னா நான் என் ஃபேமிலி ஃபுல்லாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை விட்டா வேற இடம் எதுவும் எனக்கு கிடையாது. என்னோட நலன், என்னோட வரப்போற நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட நலன் எல்லாமே இந்த மண்ணை சார்ந்து தான் இருக்கு. இப்படிதான் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. ஆனால் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கூடிய மிகப்பெரிய சில பணக்காரர்களுக்கு பார்த்தோன்னா அமெரிக்காவில் நிறைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அமெரிக்காவில் பெரிய பவர்ஃபுல்லான ஆட்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் அமெரிக்காவை பகிச்சுக்க மாட்டாங்க.
அதே மாதிரி சில பேருக்கு வேற ஸ்டேட்ஸ்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், அவங்க அந்த ஸ்டேட்டை பகிச்சுக்க மாட்டாங்க. இங்கேயும் அந்த மாதிரியான சூழல் தான் இருக்கு. இங்க அவருக்கு ஒரு முக்கியமான பதவி வழங்கப்படுது, ஆனா கர்நாடகாவில் அவருக்கு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவரு கர்நாடகா பேஸ் பிசினஸ் மேனா இருக்காரு. ஸோ இங்க ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஸோ அது சிக்கலை கண்டிப்பா ஏற்படுத்தும் நான் சொல்லல, சிக்கலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றேன். அந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது அதை நீங்க தவிர்த்திருக்கலாம்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை போட்டிருக்கலாமே அந்த இடத்துல, பிரச்சனையே இருந்திருக்காது. வேற மாதிரியான பொறுப்புகள் நீங்க கொடுங்க. இப்ப உங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன? அவரு உங்க படத்தோட ப்ரொடியூசர். அது இந்த முக்கியமான வேலைக்கு அவரை குவாலிஃபை பண்ண போறது இல்லைல்ல. அவர் உங்க படத்தோட ப்ரொடியூசர், அவ்வளவுதான். தட் டசன்ட் கிவ் ஹிம் த குவாலிஃபிகேஷன் டு ஹோல்ட் திஸ் பொசிஷன்ல. ஆனா இப்ப என்ன ஆகுது, இவர் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வரனால அவரோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இடத்த சார்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ அதை சார்ந்த ஆட்களுக்கு முக்கியமான பதவிகள்லாம் வழங்கப்படுது. இப்போ என்னன்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு, அங்கே இருக்கிறவங்க சுற்றி ஒரே கம்யூனிட்டியாக இருக்காங்க, அது வந்து வேறு மாநிலத்துக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகும் அப்படியான குற்றச்சாட்டுகள் தான் வருது. இங்கேருந்து நிறுவனங்கள்லாம் அந்த மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலத்துக்கு போகுது. அதே போல் முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டமும் சில கம்யூனிட்டிஸ் தான் இருக்காங்க, சில மொழி பேசக்கூடிய கம்யூனிட்டிஸ் தான் இருக்காங்க. ஸோ இது விஜய் அரசா இல்லை விஜயநகர பேரரசா அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. பார்த்திபன் கூட எழுதியிருந்தார் அவருடைய கவிதையில. கட்டிட்டீங்க இல்லை, பார்த்திபன் அவர்கள் பாசிட்டிவாக எழுதியிருந்தார், இது விஜய் பேரரசு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ். ஸோ அந்த மாதிரி நிஜமாகவே இது விஜயநகர பேரரசா அப்படின்ற விமர்சனங்கள்லாம் கூட இன்னைக்கு இப்போ ஒண்ணுங்க, உங்களுக்கு இதெல்லாம் மாறணும்னா சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும், ஒரு அரசியல் மாற்றம், ஒரு சமூக மாற்றம் நடக்கணும். நீங்க பாட்டுக்கு ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உடனே மேஜிக் மாதிரி சொசைட்டியில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி, சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே போயிடாது. இப்போ திமுக அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பிராமணர்களோட ஆதிக்கம் அரசியல் நிறைய இருந்தது. இப்போ ஓவரால் எம்பிஸோட ஸ்ட்ரென்த் எடுத்து பார்த்தோம்னா பிராமணர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக முக்கியமான அமைச்சர்கள் நிறைய பேர் பிராமணர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு அது கம்மியாகுது. அப்ப அந்த ஒரு சூழல் அன்னைக்கு இருந்தது இல்லை, அது மாறுவதற்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் தேவைப்பட்டது, பொலிட்டிக்கல் ஆக்ஷன் தேவைப்பட்டது, வெளியே வந்து போராட வேண்டியது இருந்தது, அந்த அநீதிக்கு எதிராக கேள்வி கேட்க வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒரு சின்ன கம்யூனிட்டிக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னா நிறைய பெரிய கம்யூனிட்டிஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் இருக்காது. அப்போ அந்த மக்களெல்லாம் மொபிலைஸ் பண்ணி நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை, அசம்பிளிக்குள்ளே நீங்களும் போகணும், முக்கியமான இடங்களில் நீங்களும் இருக்கணும் அப்படின்ற அந்த ஆம்பிஷனை அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அதை நோக்கி அவங்கள வழி நடத்தி போராட்ட களத்தில் இறக்கி பல ஆண்டுகள் சண்டை போட்டு அந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்துறாங்க. அந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்துறதுக்கு தேவையான ஒரு கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வராங்க. அதான் சொல்ல வரேன், அரசியலும் நிர்வாகமும் சேர்ந்த விஷயம் தான். இவங்க சொல்றாங்கல்ல, தாவேகா அரசியல் ரீதியா பாஜகவை எதிர்க்கும், ஆனால் நிர்வாக ரீதியா எதிர்க்காதுன்னு. அப்படி பண்ண முடியாது. அங்க அரசியல் நாளைக்கு அசம்பிளிக்குள்ளேயும் வரும், உங்களோட பாலிசிஸ்குள்ளேயும் அரசியல் நாளைக்கு வரும். அப்படி வரும்போது என்ன ஆகுது, நம்ம எதிர்பார்த்த சேஞ்ச் வருது. அதே மாதிரி இப்போ நீங்க வேற ஒரு சோஷியல் சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க. இப்போ தமிழர்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும், அதான் உங்க அல்டிமேட் ஏம் இல்லையா? அப்ப அன்னைக்கு நடந்த மாதிரியான ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம ஏற்படுத்தணும், ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதை எதுவும் நான் செய்ய மாட்டேன், நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டருக்கு நான் ஓட் போடுவேன். ஆனா எப்படியோ ஒரு பெரிய சமூக மாற்றம் நடந்துரும், நான் வெயிட் பண்ணுவேன், இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையா தீந்துரும் அப்படி வெயிட் பண்ணுவேன். அது எப்படி தீரும்? விஜய் அவர்கள் பவருக்கு வந்தாருன்னா மேஜிக் மாதிரி எல்லாம் தீந்துராது. நீங்க சமூக மாற்றம் ஏற்படணும்னா சோஷியல் ஆக்ஷன், சமூக செயல்பாட்டில் நீங்க ஈடுபடணும். அது எதுவும் பண்ணாம சும்மா மேஜிக் மாதிரி எல்லாம் மாறிடாது. அதனால இது மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே வந்து சண்டை போடணும். இப்போ நீங்க ஒரு பிரச்சனை இருக்குன்றீங்க, அது சரியாகணும்னா நீங்க சண்டை போடணும், அதுக்கு எதிராக அழுத்தம் போடணும் கவர்மெண்ட் மேல. நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியணும், தாவேக்கா அரசுக்கு தெரியணும், ரைட்டு இந்த மாதிரியான வேலைகள் பார்த்தோம்னா தமிழ் மக்கள் ரொம்ப அவேரா இருக்காங்க, தமிழ் மக்களோட அவேர்னஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. இதே மற்ற ஸ்டேட்ல நடக்கல. இப்போ பெங்களூர்ல தமிழ்ஸோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, ஆனா எந்த பெரிய கட்சி தமிழர்களுக்கு அரசியல்ல அசம்பிளில வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. ஏன் தர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அந்த மக்களுக்கு இந்த மாதிரியான அவேர்னஸ் அதிகம். அப்படி வாய்ப்பு கொடுத்தா அந்த கட்சி காலி ஆயிரும். இந்த புரிதல் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் வேணும். இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்ப செயல்படுறாங்க. விஜய் அவர்களை பொறுத்தளவுல என் ஃப்ரெண்ட் அவரு, நான் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஹிம். அதுதான் அவருக்கு அவரோட பர்சனல் கம்ஃபர்ட், அவரோட பர்சனலான பார்வைகள், ஒப்பீனியனை பேஸ் பண்ணி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ தமிழ் மக்களுக்கு அவேர்னஸ் இருந்திருந்தா
அதை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்க மாட்டார். ரைட், நம்ம இதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா தமிழ்நாட்டுக்காரன வேறு டென்ஷன் ஆவானுங்களே அப்படின்ட்டு யோசிச்சிருப்பாங்க. இங்க இந்த டிசிஷன் மேக்கிங்ல தமிழ் மக்களை பத்தி யாருமே யோசிக்கல. தமிழ் மக்கள் என்ன டான்ஸுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் தானே ஓட்டு போட்டிருக்காங்க, இவங்களுக்கு என்ன அரசியலை பற்றி தெரிய போகுது, அவங்களோட நலன் பற்றி என்ன தெரிய போகுது, நம்ம பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம், அவங்க என்ன கேட்க போகிறாங்க. இன்ஃபேக்ட் தே ஆர் ரைட், நம்ம எதுவுமே கேட்கலையே. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சினிமா துறை தானே தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. நம்ம தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரிய பேச்செல்லாம் பேசணும், முன்ன மாதிரி இல்லை. தமிழகம் இன்று மாறிவிட்டது. அரசியலுக்கு சினிமா நடிகர்கள்லாம் இனி வந்து ஆட்சியெல்லாம் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு இப்போ எங்கேயோ போயிருச்சுன்னோம். இப்போ பார்த்தோன்னா திரும்ப வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே தான் இருக்குது தமிழ்நாடு. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.